உலகத்திலேயே ஆரோக்கியமான உணவுனா அது அம்மா செஞ்சு தர உணவு தான். ஸோ வெளியில போய் டேஸ்ட்டுக்காக நிற்காம வீட்டில் உனக்கு தேவையானதை அம்மாட்டையே செஞ்சு சொல்லி வாங்கி சாப்பிடுங்க. கீரை, பழம், முட்டை, சிக்கனு இப்படி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸ்நாக்ஸுங்கிற போது கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், மாவு உருண்டை இப்படி எவ்வளோ இருக்குது, அதை சாப்பிடுங்க. அது போக எனக்கு இன்னும் எனர்ஜி வேணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ஏதாவது நம்மளுடைய நேச்சுரலான பொருட்கள் ஏதாவது இருக்குன்னா எப்பவும் உள்ளதான் நம்மள்ட்ட இருக்குது. யானை கவலம் இதில் உள்ள எள்ளு நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும். சுக்கு, மிளகு, திப்பிலி அஜீரண கோளாறுகளையும் சுவாச கோளாறுகளையும் நல்லா வச்சுக்கும். அது போக நமக்கு ஒரு ஆக்டிவ்னஸையும் கொடுக்கும். சோர்வாக இருக்குது, அப்புறம் சுறுசுறுப்பாக இருக்கணும், அப்புறம் உடம்புல பலம் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இன்னொன்று, தோசை, இட்லி, பூரி இதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு உணவு எடுத்துக்கணும், வேற ஒரு உணவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பீமாவாலி எடுத்துக்கலாம். சிறுதானிய கூழ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கும். அது போக இந்த வெயில் காலத்தில் உடம்பு பயங்கர ஹீட் ஆகுது, தணிக்கவே முடியல, எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் ஒன்றுக்கு மஞ்சாவே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க பேரோன் ஸ்பைசஸ் இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டு கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டி 1 லிட்டர் குடிச்சா போதும். எவ்வளவு நீ உடம்புல அந்த ஒன்றுக்கு மஞ்சியாக போனாலும் ஒன்றுக்கு வெள்ளையாக போயிடும், உடம்பு தணிக்கப்படும். அது போக வயிற்றுல கேஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் சரியாகும். ஸோ நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதால நமக்கு சாப்பாடு இறங்காமல் இருக்கும் இந்த நேரத்தில். ஆனால் இது குடிக்கும்போது சாப்பாடும் இறங்கும், உடம்புல உள்ள ஹீட்டும் தனியும். வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதனுடைய விலை 300 ரூபா, 100 கிராம் 300 ரூபா வரும். வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க.